மீண்டும் கெசல் பத்ரபத்மேவிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணைகள், மீட்கப்பட்ட பல ஆயுதங்கள், பலரை கொலை செய்வதற்கு போடப்பட்ட திட்டம் அம்பலம். நத்தார் தாத்தாவை போன்று பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. மிக விரைவில் இலங்கை அரசாங்கம் பொருளாதார நெருக்கடியில் சிக்கப் போகிறது. விமல் வீரவம்சவின் கடும் எச்சரிக்கை. மீண்டும் சூடுபிடிக்கும் மண்டைதீவு புதைகுழி விவகாரம். கடும் உத்தரவை பிறப்பித்த ஊர்காவல்துறை நீதிமன்றம். டிக்டாக் மூலம் அறிமுகமான பாடசாலை மாணவி ஈச்சிளம்பற்று கடற்கரை பகுதியில் கூட்டு பாலியல் வன்புணர்வு. சிக்கிய பாடசாலை மாணவர்கள். டிட்வா புயலினால் ஏற்பட்ட பேரழிவுகளால் இலங்கையின் நிலத்தோற்றத்தில் மிக பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இலங்கை வரைபடத்தில் இருந்து காணாமல் போன பல கிராமங்கள் மற்றும் நதிகள், குளங்கள். இலங்கையின் வரைபடத்தை புதிதாக உருவாக்கும் நில அளவை திணைக்களம். களனி எண்டரமுள்ள பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியொன்றும் மற்றும் பெருமளவான தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. பாதாள உலக குழு உறுப்பினரான கெஹல்பத்ர பத்மேவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்ற விசாரணை பிரிவினர் சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணையின் போதே அவருக்கு சொந்தமான இந்த ஆயுதங்கள் வெளிநாட்டில் உள்ள மற்றும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரின் பராமரிப்பில் நாட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. இதன்போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பிஸ்டல் ஒன்றும் T-56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் 2 மெகசின்கள் மற்றும் T-56 ரக 267 தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன. எந்திரமுள்ளவிலிருந்து கொழும்பு கண்டி வீதி வரை உள்ள குறுக்கு வீதியில் அமைந்துள்ள தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அறையொன்றை சோதனையிட்ட போதே அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. காவல்துறை விசேட அதிரடி படையினரின் களனி முகாம் அதிகாரிகளின் உதவியுடன் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். இந்தோனேஷியாவில் இருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெஹல்பத்ர பத்மே தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நத்தார் தாத்தாவை போன்று ஜனாதிபதி நிவாரண வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகிறார். எதிர்வரும் ஏப்ரல் மாதமளவில் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும். அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். கடுவலை பகுதியில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை நிவாரணம் அளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பொருளாதார பாதிப்புக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. டிட்வா சூறாவளி தொடர்பில் முன்னறிவிப்புகள் ஏதும் விடுக்கவில்லை என்று அரசாங்கம் குறிப்பிட்டுக் கொண்டு தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கின்றது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜனாதிபதி நத்தார் தாத்தாவை போன்று நிவாரண வாக்குறுதிகளை அள்ளி வழங்கினார். ஆனால் பெருமளவிலானோருக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் கூட கிடைக்கப்பெறவில்லை. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதமளவில் பொருளாதார பாதிப்பு மேலும் தீவிரமடையும். அரசாங்கத்துக்கு எதிராக நாட்டு மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள். ஆகவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய அரசாங்கம் நிவாரணங்களை வழங்க வேண்டும். அனர்த்தத்தின் போது முப்படையினர் தான் நாட்டு மக்களை பாதுகாத்தார்கள். இராணுவத்தினருக்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக அரசாங்கம் செயற்பட வேண்டும். புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நன்கொடைகளுக்கு அடிபணிந்து இராணுவத்தினரை அரசாங்கம் காட்டிக் கொடுக்கக்கூடாது. இராணுவத்தினர் தான் நாட்டின் காவல் தெய்வங்களாக உள்ளனர் என்றார். வாந்தி ஏற்படுவதை தூண்டுவதை தடுக்கும் மருந்து பயன்பாட்டினால் 2 பெண்கள் உயிரிழந்துள்ளதாகவும் கண்டி வைத்தியசாலையில் நோயாளர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாகவும் சந்தேகிக்கப்படும் சம்பவங்கள் தொடர்பில் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஒண்டன் செக்ட்ரோம் எனப்படும் குறித்த மருந்து முழுமையாக பாவனையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நாளிந்த ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில்,
ஒண்டன் செட்ரோன் வாந்தி ஏற்படுவதை தூண்டுவதை தடுக்கும் என்ற மருந்தினை பயன்படுத்தியதால் இருவர் உயிரிழந்துள்ளதாக சந்தேகத்தின் அடிப்படையிலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்து பாவனையால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. தேசிய தொற்று நோய் வைத்தியசாலையில் இவ்வாறு சந்தேகிக்கப்படும் 2 மரணங்கள் பதிவாகியுள்ளன. 37 மற்றும் 33 வயதுடைய 2 பெண்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். மேலும் கடந்த 12ஆம் தேதி கண்டி வைத்தியசாலையில் இந்த மருந்தை வழங்கிய பின்னர் ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ளது. அதன் பின்னர் குறித்த மருந்து முழுமையாக பாவனையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தை நாட்டுக்கு விநியோகிக்கும் 11 பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்கள் உள்ளனர். தேசிய ஔடத கட்டுப்பாட்டு அதிகார சபையில் ஆகக்கூடியது 15 விநியோகஸ்தர்கள் பதிவு செய்ய முடியும். இங்கு 11 விநியோகஸ்தர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 11 விநியோகஸ்தர்கள் பங்களாதேஷில் உற்பத்தி செய்யப்படும் மருந்தினையும் ஏனையோர் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மருந்தினையும் விநியோகிக்கின்றனர். எனினும் இவ்வனைத்து நிறுவனங்களும் USP சான்றுக்கு அமையவே மருந்தினை விநியோகிக்கின்றனர். மாறாக இந்திய சான்றுக்கு அமைய அல்ல. அந்த வகையில் இந்த மருந்து குறித்த பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பரிசோதனை அறிக்கை கிடைத்த பின்னர் அது குறித்து அறிவிக்கப்படும் என்றார். டிக்டாக் மூலம் அறிமுகமான பாடசாலை மாணவியை ஈச்சலம்பட்டு கடற்கரையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாடசாலை மாணவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈச்சலம்பட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி அப்பகுதியில் உள்ள பிரபலமான பாடசாலையில் படிக்கும் மாணவி என்றும் அவரும் அவரது 3 நண்பர்களும் அப்பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான பாடசாலையில் கல்வி பயில்பவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் டிக்டாக் மூலம் மாணவியுடன் அறிமுகமாகியுள்ளார். அதன் பின்னர் நேரடியாக பேச வேண்டும் என கூறி லங்கா பட்டுண விகாரைக்கு பின்னால் உள்ள கடற்கரைக்கு அழைத்து வந்துள்ளார். மாணவியும் மாணவனும் பேசிக் கொண்டிருந்த போது மாணவனின் 3 நண்பர்களும் அங்கு வந்தனர். மேலும் மாணவியை காட்டு பகுதிக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஈச்சலம்பட்டு போலீசாரிடம் மாணவி புகார் அளித்துள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது தெரியவந்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபரும் அவரது 3 நண்பர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இச்சம்பவம் குறித்து ஈச்சலம்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டிட்வா புயல் இலங்கையில் ஏற்படுத்திய பேரழிவு காரணமாக இலங்கையின் நிலப்பரப்பே பெரும் மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளது. தரைத்தோற்றம் மாறியதால் நாட்டின் புதிய வரைபடத்தை வரையும் பணிகள் அதிவேகமாக நடைபெற்று வருகின்றன. புதிதாக உருவாக்கப்படவுள்ள இந்த வரைபடத்தில் நிலவியல் ரீதியான பல வியத்தகு மாற்றங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நிலப்பரப்பு மாற்றங்கள் குறிப்பாக மலையகத்தின் சில கிராமங்கள், அழகிய குளங்கள், அருவிகள், நீர்ப்பாசன கால்வாய்கள் போன்ற பல நில அடையாளங்கள் முற்றிலும் உருமாறியோ அல்லது இல்லாமலேயே போய்விட்டு காணப்படுகின்றன. புயலின் கோர தாண்டவத்துக்கு பிறகு இலங்கையின் பல பகுதிகளில் நிஜமாகியுள்ளது. பல கிராமங்கள் நிலச்சரிவுகளாலும் வெள்ளத்தாலும் அடித்து செல்லப்பட்டுள்ளன. இந்த சவாலை எதிர்கொள்ளும் வகையில் இலங்கை நில அளவை திணைக்களம் முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. புதிய நிலப்பரப்பு விவரங்களை துல்லியமாக பெற பல விண்வெளி நிறுவனங்களுடன் இணைந்து புயலுக்கு பிந்தைய மிகவும் துல்லியமான செயற்கைக்கோள் படங்களை பெற்று வருகின்றது. இந்த மறு வரைபடமாக்கல் செயல்முறை முழுமையாக செய்து முடிக்க சிறிது காலம் எடுக்கும் என்றும் இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புயலால் ஏற்பட்ட இழப்புகள் வேதனை அளிப்பினும் நாட்டின் நிலப்பரப்பின் புதிய அடையாளங்களை இந்த புதிய வரைபடம் வெளிப்படுத்தும். மண்டைத்தீவு புதைக்குழி தொடர்பிலான விசாரணை அறிக்கையை கையெழுத்து பிரதியாக வழங்காது தட்டச்சு பிரதியாக வழங்குமாறு போலீசாருக்கு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 மற்றும் 26 ஆகிய நாட்களில் இராணுவத்தால் முன்னெடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கையின் போது மண்டைத்தீவு, அல்லைப்பட்டி, மண்கொம்பான் ஆகிய பகுதிகளில் பாரிய மனித படுகொலை நிகழ்த்தப்பட்டது. இதன்போது 80க்கும் அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் காணாமலாக்கப்பட்டிருந்தனர். இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களின் 45க்கும் அதிகமான உடலங்கள் மண்டைத்தீவு 2ஆம் வட்டார பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் இருப்பதுடன் அதற்கான வாழும் சாட்சியங்கள் உறுதியாகவும் இருக்கின்றன. அதேபோன்று அதற்கு அயலில் உள்ள பாடசாலை கிணறு ஒன்றுக்குள்ளும் சடலங்கள் இருக்கின்றன. எனவே குறித்த கிணற்றை அகழ்ந்து உடலங்களை வெளிக்கொணர்ந்து உண்மைகள் வெளி உலகுக்கு வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடந்த செப்டம்பர் மாதம் தனது மகனை பறிகொடுத்து 81 வயதுடைய ஸ்டீபன் மெரில்டா ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து சான்று ஆதாரங்களுடன் விசாரணை அறிக்கையில் மன்றில்
சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை போலீசாரினால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கடற்படையினர், ராணுவத்தினர் மற்றும் உடலங்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் கிணறுகள் தொடர்பிலான விசாரணை உள்ளடங்கலான விசாரணை அறிக்கையினை கையெழுத்து பிரதியாக மன்றில் போலீசார் சமர்ப்பித்தனர். அதனை அடுத்து விசாரணை அறிக்கையை தட்டச்சு பிரதியாக நாளை புதன்கிழமை மன்றில் சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டார்.